யார் ஏரியாவா இருந்தாலும் ஹீரோ நாங்க தான் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகால போய் கர்நாடகாவோட மிகப்பெரிய படமான கேஜிஎஃப் சாதனையை முறியடிச்சிருக்குங்க. ஆமா, என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரீ புக்கிங்ல கேஜிஎஃப் 2 வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆகி 44 நிமிஷத்துல 10,000 டிக்கெட் சோல்ட் அவுட் ஆச்சு. எப்படி 80 ஸ்கிரீன்ல 44 நிமிஷம் 10,000 டிக்கெட். ஆனா நம்ம தலைவரோட கூலி படம் என்ன பண்ணிருக்குன்னா 60 ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆகுது, கிட்டத்தட்ட 33 நிமிஷத்துல 10,000 டிக்கெட் அடிச்சிருக்குங்க. அதுதான் தலைவரோட மிகப்பெரிய பலம் சொல்லுது. எத்தனை ஸ்கிரீன்ல 80 ஸ்கிரீன்ல கூட கிடையாது, 60 ஸ்கிரீன்லயே 10,000 டிக்கெட் சோல்ட் அவுட் ஆகுது, அதுவும் 33 நிமிஷம் போது அந்த மனிதனுடைய கிரேஸை நீங்க பார்க்கணும். ஏன்னா என்னதான் வந்து போற போக்குல வந்து எல்லாரும் சொல்லிட்டு போயிடுவாங்க, எப்பா அவர் வந்து கன்னடிகாப்பா, எப்பா அவர் வந்து மராத்திப்பா, அதனால அங்க டிக்கெட் சோல்ட் அவுட் ஆகும்பான்னு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. என்னதான் இருந்தாலும் என்னதான் நீங்க அவர் மேல சாயம் பூசினாலும் சரி, எப்பவுமே தலைவர் வந்து தமிழ்நாட்டுக்கார் தான். அவர் தமிழ்நாட்டுல தான் வாழ்ந்தாரு, அவர் தமிழ்நாட்டு படங்கள்ல தான் நடிச்சாரு. அவர் எப்பவுமே தன்னை காட்டி கொண்டது ஒரு தமிழனை தான் காட்டிக்கினாரு. சோ கர்நாடகால இவருக்கு வந்து ஃபேன்ஸ் இருக்கு, பட் அங்க இருக்கிற ஸ்டார்ஸ் அளவுக்கு கிரேஸான ஃபேன்ஸ் இருக்கானா கண்டிப்பா இருக்காது. பட் அவங்க ஏரியாலையும் போயிட்டு மிகப்பெரிய சாதனையை பண்ணவர் தான் நம்ம தலைவர். கிட்டத்தட்ட 33 நிமிஷத்துல 10,000 டிக்கெட் அடிச்சு ஒடிச்சுட்டு, டேய் நாங்க தான்டா ஹீரோ போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உடைச்சிட்டு போயிருக்காருங்க. ப்ரீ புக்கிங் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சாதனையை பண்ணிருக்கு. அதாவது தலைவரோட ஜெயிலர் படத்தோட சாதனையை கூட வந்து இந்த படம் வந்து பிரேக்கிங் பண்ணிட்டு போயிருக்கு. அதை பத்தி நேத்தே நம்ம வீடியோல வந்து ஃபுல்லா பார்த்தோம். எந்தெந்த கண்ட்ரீஸ்ல எவ்வளவு டிக்கெட் சோல்ட் அவுட் ஆகிருக்கு, கேரளால எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இங்கெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, பிளஸ் நார்த் இந்தியால என்ன மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், வார் 2 படமும் கூட சேர்ந்து ரிலீஸ் ஆகுது. அதுல ரித்திக் ரோஷன் இருக்காரு, ஜூனியர் என்டிஆர் இருக்காரு. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான படம் தானே நார்த் இந்தியாவை பொறுத்த மட்டும். பட் அந்த படத்துக்கும் ஈக்குவல் கிடையாதுங்க. ஈக்குவலுக்கு மேலும் டஃப் கொடுத்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம தலைவரோட கூலி படம். எஸ், நார்த் இந்தியால இப்போ உதாரணத்துக்கு வார் 2 படம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,500 ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆக போகுது வார் 2 படம்னு சொல்றாங்க. எஸ், அது என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா 6,500 ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆகுதுன்னு வேணா அவங்க மார் தட்டிக்கலாம். பட் 6,500 ஸ்கிரீன்லயும் எத்தனை ஷோஸ் தராங்க, அதுதான் அங்க மிகப்பெரிய பிரச்சனை. நம்மளோட கூலி அளவுக்கு அந்த படம் பெர்ஃபார்ம் பண்ணுதானா உண்மையாலே சினிமா வட்டாரங்கள் என்ன சொல்லுதுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான், வார் 2 டவுனா தான் போயிட்டு இருக்கு. அதுவும் அந்த படம் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் செட்பேக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நெகட்டிவ் ஷேட் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு, வார் 2 தூக்கி ஓரம் கட்டிடுவாங்க. கூலி தான் அப்ப டாப் டக்கர் எப்பவுமே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏன் ஷோஸை வச்சு பேசுறேன்னா, இப்ப தமிழ்நாட்டிலே கூட எடுத்துக்கோங்களேன், கிட்டத்தட்ட 1000-1100 ஸ்கிரீன் இருக்குன்னா 900 ஸ்கிரீன்ல வந்து நம்ம கூலி படம் கன்ஃபார்ம் 900-950 ஸ்கிரீன்ல எடுத்துருவாங்க. மிச்சம் இந்த 100-150 ஸ்கிரீன்ல எடுக்கிறாங்க பாருங்க, அங்க கூட இதுக்கு 4 ஷோ அப்படி தராங்களான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு தியேட்டர்ல வந்து ஒரு மால்லயோ எங்கேயோ வந்து 2 ஸ்கிரீன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்கிரீன் ஃபுல்லா கூலி ஓடுது, இன்னொரு ஸ்கிரீன்ல ஒரு ஷோ மட்டும் வார் 2 போட்டுட்டு மிச்சம் 3 ஷோவும் பாத்தீங்கன்னா 3-4 ஷோவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூலி படத்தை தான் போடுறாங்க. சோ கவுன்ஸ் வந்து உங்களுக்கு 6,500 போனாலும் ஷோஸோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா மிக குறைவுல போகுது. ஏன்னா வார் 2 விட அதிகமான கிரேஸ் யாருக்கு உருவாகி இருக்குன்னா உங்களுக்கு வந்து தலைவரோட கூலி படத்துக்கு தான். மிக பிரம்மாண்டமான ப்ரீ புக்கிங், நம்ம வாய்ப்பேச்சுக்கு வேணா சொல்லிட்டு போயிடலாம், ப்ரீ புக்கிங்லேயே இது மிகப்பெரிய சாதனையை பண்ணோம். நம்ம வந்து மற்ற ரசிகர்கள் மாதிரி எங்க தலைவர் அஷ்டாரா 6,000 கோடி, எங்க தலைவர் அஷ்டாரா ஒரே நாள்ல 300 கோடி கலெக்ட் பண்ணிச்சா அப்படிலாம் சொல்ல. ஆனா உண்மையாலே சினிமா வட்டாரங்கள் என்ன சொல்றாங்கன்னா ப்ரீ புக்கிங்ல மட்டுமே வேர்ல்டு வைட் இந்த படம் மினிமம் 300 கோடியை தொடும். இது ப்ரீ புக்கிங்லயே 300 கோடியை தொடும் இந்த படம் அப்படின்னு சினிமா வட்டாரங்கள் சொல்றாங்க. சோ என்டையர் கூலி டீமும் ஹாப்பி, சினிமா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் ஹாப்பில இருக்காங்க. ஏன்னா இது தலைவரோட படம்ன்றது வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு வரம். எப்படின்னா இப்போ ஒரு தியேட்டர்ல ஒரு ஷோ ஓடணும், ஒரு ஷோல வந்து மினிமம் ஒரு 10-15 பேர் இருந்தாலே அவன் ஷோவை ஓட்டிடுவான். ஏன்னா அட்லீஸ்ட் வேலை செய்யற ஆளுக்காச்சு சம்பளம் வரும்ட்டு. ஆனா தலைவர் படம், நம்ம அஜித் சார் படம், இந்த மாதிரி படங்கள் வரும்போது அந்த தியேட்டர் உரிமையாளரே எடுத்து கொண்டாடுவாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு தீபாவளி, ஒரு மிகப்பெரிய படம் வருதுடா, எப்படி இருந்தாலும் ஒரு 2 வாரம் 3 வாரம் வச்சு செய்ய போது, நம்மளது ஹவுஸ்ஃபுல்லா ஓட போது, இந்த வாட்டி நம்ம நிம்மதியா இருக்கலாம், எல்லாருக்கும் சந்தோஷமா காசு தரலாம். அவங்களும் யோசிங்க, அவங்களும் வந்து அவங்களோட இன்புட் என்ன அவுட்புட் என்னன்னு கால்குலேட் பண்ணுவாங்களா. சோ ரஜினி சாரோட படம்லாம் சட்டப்படியே பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2 படம், அஜித் சாரோட படம் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 படம், இது மாதிரி வந்தாலே சினிமா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும், சினிமா தியேட்டர் உரிமையாளர்களும் நல்லா இருப்பாங்க. ஏன்னா தியேட்டர்ஸ் என்னதான் நீங்க ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல படத்தை ரிலீஸ் பண்ணாலும்
தியேட்டர்ல போய் அப்படி உக்காந்துட்டு அப்படி அந்த பெரிய ஸ்கிரீன்ல பார்த்து அந்த கிரௌடோட, ஓடிடில பாக்குறீங்க என்ன பண்ணுவீங்க, உட்காந்துக்கிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸோட பாப்பீங்க. அது ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குமா? பல பேர் வந்து பிளாட்ஸ்ல அபார்ட்மெண்ட்ஸ்ல இருப்பீங்க, கத்த முடியுமா? மியூசிக்கை வச்சு பாவம் பாவம் கேட்க முடியுமா? முடியாது. ஸோ இந்த ஃபீல்லாம் உங்களுக்கு எங்க கிடைக்கும்? தியேட்டர்ஸ்ல வந்தாதான் கிடைக்கும். அந்த கிரௌட் என்ஜாய்மெண்ட், அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ என்ஜாய்மெண்ட்லாம் தியேட்டர்ஸ்ல தான் கிடைக்கும். ஸோ தியேட்டர் உரிமையாளர்கள் சந்தோஷமா இருந்தா தான் இதெல்லாம் நம்மளுக்கு நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ஸோட படங்கள் வரும்போது அது மிகப்பெரிய வரவேற்பை பெறுதுங்க. தலைவரோட படம் மிகப்பெரிய எல்லா கண்ட்ரீஸ்லயும் நீங்க வேர்ல்டு வைடா எடுத்தாலும் மிகப்பெரிய வசூல் மழையை பொழிய போறது மட்டும் 100% நம்மளுக்கு தெரியுது. அதே மாதிரி இன்னொரு சந்தோஷமான விஷயம் தலைவர் ஃபேன்ஸ்க்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, தலைவர் வந்து இந்த வாட்டி ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ரசிகர்களோட அமர்ந்து படம் பார்க்க போவதா, அது வந்து அவர் மார்வேஷத்துல வந்து போறாரா? ஏன்னா நிறைய வாட்டி வந்து மார்வேஷத்துல போய் படம் பார்த்திருப்பாரு. இந்த வாட்டி மார்வேஷத்தோட வர போறாரா, இல்லைன்னா வந்து ரஜினி சாராவே வந்து தியேட்டர்ல உட்கார போறாரா? எந்த தியேட்டர்ல உட்கார போறாரு? சரி, தியேட்டர்னு ஒண்ணு இருக்கட்டும், எந்த ஸ்டேட்ல உட்கார போறாரு? தமிழ்நாட்டுல உட்காந்து பார்க்க போறாரா? கேரளா ஃபேன்ஸோட உட்காந்து பார்க்க போறாரா? ஆந்திரா ஃபேன்ஸோட உட்காந்து பார்க்க போறாரா? கர்நாடகா ஃபேன்ஸோட உட்காந்து போறாரா? இல்ல நார்த் இந்தியாவே பறந்து போய், ஏன்னா அங்க ஒரு ஐப் வேணும், அங்க வந்து ஒரு கிரேஸை கிரியேட் பண்ணுன்றதுக்காக நார்த் இந்தியால போய் பார்க்க போறாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் சினிமா வட்டாரங்களும் ரஜினி சாரை சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா கூலி படத்தை ரஜினி சார் தன்னுடைய ரசிகர்களுடன் அமர்ந்து பார்க்க போகிறார். பிகாஸ் அவருக்கே வந்து அந்த ஃபீல், அந்த படத்துல நடிச்சனால அவருக்கே வந்து அதோட வைப் எப்படி இருக்கும்ன்றது ரஜினி சாருக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு. சோ ரசிகர்கள், தன்னுடைய ரசிகர்கள் எப்படி என்ஜாய் பண்றாங்க, ஏங்க இத வந்து ஒரு 30 வயசு இளைஞன், ஒரு 40 வயசு இளைஞன், ஏன் ஒரு 50 வயசு இளைஞன் அவங்க நடிச்சு ரசிகர்கள் என்ஜாய் பண்ணுறது எஸ் ஆப்வியஸா எல்லா இடத்துலயும் நடக்கும். சோ அது ஒரு மிகப்பெரிய விஷயம் கிடையாது. 74 வயசு மனுஷன், ஒரு 5 ஜெனரேஷனை கடந்த மனுஷன், எது 74 வயசு ஆகுது, 5 ஜெனரேஷனை பார்த்திருப்பாப்ல. அவரோட படம் ரிலீஸ் ஆகும் போது இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸும் அந்த பாட்டுக்கு எஞ்சி டான்ஸ் ஆடுறான், அங்க தலைவருக்கு வந்து பேப்பரை கிழிச்சு தூக்கி போடுறானா, அதுதாங்க வைபா, அதுதான் என்ஜாய்மெண்ட், அதுதான் உண்மையாலே ஒரு ஸ்டாருக்கான மதிப்பு. உண்மையிலே இப்போ தலைவருக்கு வந்து எஸ் ஃபேன்ஸ் இருப்பாங்க, நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. பட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50+ இல்ல ஒரு 45+ல இருப்பாங்க. பட் இப்ப இருக்கிற 25 கொண்டாடுறான் தலைவரை. மோனிகா பாட்டுக்கு ஏஞ்சி டான்ஸ் ஆடுறான். ரஜினி சார் ஸ்டைல ரசிக்கிறான். ஸ்டைலு நட, அவர் அந்த பீடியை போட்டு லாஸ்ட்ல நந்து வருவாரு பாருங்க, அந்த நெகட்டிவ் ஷேட்ல காட்டுறதுக்கு முன்னாடி, இது எல்லாமே தான் ஒரு கிரேஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. அதனால ரஜினி சார் படம் பார்க்க போறது கன்ஃபார்ம். ஆனா எந்த தியேட்டர்ல பார்க்க போறாருன்றது நம்மளுக்கு தெரியல. அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி உங்களுக்கே தெரியும், டியூரேஷன், இந்த படத்தோட டியூரேஷன் வந்து 2 hours 50 minutes ஆக்கியிருக்காங்க. ஸோ 2.5 hours மேல போகுது. ஸோ கிட்டத்தட்ட 2 போது அது ஒரு 150, இது ஒரு 20 போது 170 minutes இந்த படம் போக போகுது. ஸோ 170 minutes நம்ம வந்து தலைவரை உக்காந்து ரசிக்க போறோம் தியேட்டர்ல. ஏன்னா இதுல வந்து லோகேஷ் கனகராஜே சொல்லியிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் வந்து உங்களை வந்து ரஜினி சார் கேரக்டரை அப்படியே உத்து பார்க்க தோணும். அவர் நடந்து வரதா இருக்கட்டும், அவரோட ஒரு சீன்ஸா இருக்கட்டும், அவரோட ஸ்டைலை வந்து நாங்க வந்து எக்ஸிபிட் பண்ணிருக்கோம். எப்படி அஜித் சாருக்கு வந்து ஒரு குட் பேட் அக்லி இருந்துச்சோ அது மாதிரி ரஜினி சாருக்கு வந்து அதை விட பெரிய கிரேஸ் இருக்கு, அதோட பெரிய வைப் இருக்குன்னு கூட வச்சுக்கோங்க. பட் அஜித் சாருக்கு ஒரு ஃபேன் பாயா வந்து உங்களுக்கு ஆதிக்கு வந்து பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லியை பிரசன்ட் பண்ணாரு. அது வந்து கதைக்கலன் பெருசா இல்லைனாலும் அஜித் சார் ஸ்டைலுக்காகவே அந்த படத்தை எடுத்திருப்பாங்க, ஒரு பில்லா மாதிரி. அதே மாதிரிதான் ரஜினி சாருக்கு நார்மலா வந்து கதையை வச்சுதான் எடுப்பாங்க ரஜினி சாரை மையமா. பட் இது வந்து ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் மாதிரி எடுக்கலாம். லோகேஷ் சார் என்னதான் கமல் சார் ஃபேனா இருந்தாலும் ரஜினி சார அந்த ரசிகர்கள் எப்படி என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்களோ அந்த மாதிரி போர்ட்ரே பண்ணுன்றதுக்காக ரஜினி சாரை ஃபுல் ஸ்டைலிஷா பண்ணிருக்காங்க. ஸ்டைலிஷ் இன் த சென்ஸ் அவர் கொடுக்குற ஐப்பா இருக்கட்டும், அந்த மியூசிக்கா இருக்கட்டும், அவரோட என்ட்ரியா இருக்கட்டும், எல்லாமே சம வைபா இருக்க போகுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறதுனால இந்த படத்தை 2 hours 70 minutesல நீங்க 3 hours போட்டாலும் ரசிச்சு பார்க்குற கூட்டம் இருக்கு. ஏன்னா தலைவர் படம்லாம் எப்பதானே தான் நம்மளுக்கு வருது. ஸோ வருஷத்துக்கு ஒரு படமோ இல்லை எப்பனா வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 படம் வரும். ஸோ மோஸ்ட்லி வந்து 2 hours 70 minutes உன்னை இப்ப எல்லாரும் என்ன தெரியுமா சொல்றாங்க, அதாவது சில குஞ்சுகள்லாம் இருப்பாங்க, அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, என்னங்க 2 hours 70 minutes போகுது, 2.5 hours தாங்க படம்லாம் இருக்கட்டும், அப்பனா படம் லேகா இருக்குங்க, ரொம்ப ஸ்லோவா போவாங்க, பாருங்க ஃபர்ஸ்ட் டே எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ரசா, எங்க தலைவர் ஸ்கிரீன்ல வந்தாலே போதும், என்ஜாய்மெண்ட் தான். ஏன்னா அதோட ஸ்கிரீன் பிளேவும் அப்படிதான் இருக்கு. பழையசோட கொஞ்சம் லிங்க் பண்ண கனெக்ட் பண்ற மாதிரி வேற சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து தலைவர் வந்து கூலி மாதிரி ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு பாருங்க, அந்த படத்தோட இது சிங்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வெயிட் பண்றாங்க, இதுல கதை என்னவா இருக்க போகுது,
யாரு வில்லனா இருக்க போறான், யாரு என்ன நடத்த போகுது, உங்களுக்கு நாகார்ஜுன் வில்லனா, அமீர் கான் வில்லனா, உபேந்திரா வில்லனா, இல்ல உபேந்திரா அவருக்கு ஃப்ரெண்டா, இல்ல சத்யராஜ் அவருக்கு ஃப்ரெண்டா, எல்லாமே பொறுத்திருந்து பார்க்கணும். ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க. தான் இருக்கு ஆகஸ்ட் 14. இன்னும் அப்படி கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுக்குன்னு வியாழக்கிழமை வந்துடும். போய் படத்தை எல்லாரும் என்ஜாய் பண்ண போறோம். எல்லாருமே தியேட்டர்ஸ்ல போய் என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, நார்மலா அட்வான்ஸ் புக்கிங் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒரு 5 days 6 days இப்படிக்கு தான் வந்து அட்வான்ஸ் புக்கிங் ஓபன் பண்ணி விடுவாங்க. ஆடியன்ஸும் அவ்வளவுதான் புக் பண்ணுவாங்க. யாருமே வந்து ஒரு 2 வாரம் கழிச்சு போறதுக்காக புக் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் ஒரு 5 நாளைக்குள்ள அந்த டைம் கேப்ல தான் புக் பண்ணுவாங்க. பட் இப்போ தியேட்டர் ஓனர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 14 நாள் 15 நாளுக்கு வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா அப்படி ஓபன் பண்ண உடனே இங்க டிக்கெட் ஃபுல் ஆயிடுது. ஏங்க ஒரு 1000 டிக்கெட் 2000 டிக்கெட் வந்து செகண்ட்ஸ்ல போகுதுன்னு போது அவங்க என்ன பண்ணுறது, எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுறாங்க. ஏன்னா 4 நாளைக்கு ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ 5வது நாள் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் பண்ணி தானே ஆகணும், 6வது நாள் ஓப்பன் பண்ணி தானே ஆகணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 14 நாள் கிட்ட நாங்க ஓப்பன் பண்ணி வச்சுட்டோம் அட்வான்ஸ் புக்கிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் தலைவருடைய கிரேஸ். இதுதான் வந்து ஒரு 74 வயசு மனுஷனுக்கும் இந்த வைப் இருக்குன்னா அது நம்ம தலைவரால மட்டும்தான் முடியும். அதே மாதிரி கம்பெனிஸ், நிறைய கம்பெனிஸ் போய் மொத்தமா டிக்கெட் அள்ளிடுறாங்க. நாங்க வந்து ரஜினி படத்தை பார்த்தே ஆகணும்னு அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா கும்பலா பிளாக் பண்ணி வச்சிடறதுனால பொதுமக்கள் வந்து பொறுமையா போய் பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்னொன்னு தெரியும், இது ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்கிறனால இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து போலாமா வேணாவா அப்படின்னு யோசிச்சுதான் போவாங்க. பட் அந்த ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே அவுட்புட்டுக்கு பிறகு ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்து பரவாயில்ல இதுல ஒன்றும் இல்லைங்க, இல்ல வா போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு கிளம்பி போய் பார்க்க போறாங்க. எப்போதான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வரப்போகுது அப்படின்றது நீங்க மட்டும் வெயிட்டிங் இல்லைங்க, நானும் வெயிட்டிங்.